எல்லோரும் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்ப பழைய நம்ம மறந்து போன ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். பழைய சோறும் கருவாடும் தான். இப்போது இருக்கிற கிட்ஸு கருவாடுனாலே தெரிச்சு ஓடுறாங்க. நானும் ஒரு நியூ மாமா இருந்தப்போ என் பையனுக்கு கருவாடு கொடுக்கவே இல்லை. ஸோ அதோட எஃபெக்ட் என்னாச்சு தெரியுமா? ரீசெண்டாக கருவாடு குழம்பு வச்சேன். வீட்டில் குட்டீஸ்கிட்ட சொல்லலை இன்றைக்கி கருவாடு தான் குக் பண்ணுறேன் அப்படின்னு. கருவாடு கொதிச்சுட்டு இருக்கு. என் குட்டி பையன் ஓடி வந்து சொல்கிறான், அம்மா எங்கேயோ எலி செத்து கிடக்கு போல், வீட்டில் எங்கேயோ செத்துருக்கு, ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, சோஃபா பெட்டுன்னு தேடி தேடி பார்க்குறான். அப்போ தான் நான் சொன்னேன், கருவாடு குழம்பு வைக்கிறேன்டா அப்படின்னு. எப்படிம்மா இதெல்லாம் சாப்பிட்றேன்னு கேட்டுட்டு போகிறான். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. பிறகு அடிக்கடி கருவாடு செய்வேன். இதுதான் கருவாடு, ட்ரை ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாளில் கருவாடு அடிக்கடி பொரிக்கும்போது லைட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதே போல் தான் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பழைய சோறும் மறந்துட்டோம். அப்படி தானே? மார்னிங் நைட்டு டிஃபன் செய்கிறோம். லஞ்சுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு சமைச்சிட்டு அப்போவே சோறு வச்ச பாத்திரத்தையும் கழுவி வச்சுருவோம். இதில் 100 கிராம் ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னு ஒரு மித்து வேற உலாவிட்டு வருது. அப்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் வருதுல்ல, அளவாக சாதம் சமைச்சா போதும்னு தோணுது. ஸோ என்ன தான் காலம் மாறினாலும் பழைய சோறோட டேஸ்ட்டும் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸும் மாற போகிறதில்ல. லைக் படையப்பா மூவியில் நீலாம்பரி சொல்லுவாங்கள்ல, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் ஒன்று விட்டு போகலைன்னு. அதே போல் தான். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது பழைய சோறு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லை, மார்னிங் சமைக்கவே வேண்டாம், நமக்கு ஒரு வேலையும் மிச்சம் ஆயிடுதில்ல. நான் பழைய சோறு செய்கிறப்போ என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். எங்கள் பாட்டி பழைய சோறு கூட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கையிலேயே பிச்சு போட்டு புளி, உப்பு, தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு கப்பில் ஊற்றி கொடுப்பாங்க. அதில் ஒரு ஸ்வீட் மெமரிஸில். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய கஞ்சி நம்ம டயட்டில் நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய கஞ்சி, கருவாடு இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களையும் பழக்கப்படுத்தணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர்.